காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் அடிப்படை உரிமை மற்றும் மனித உரிமை என்று காலநிலை மாற்றத்துக்கு உரிய கவனத்தை செலுத்தி அங்கீகரித்துள்ளது உச்சநீதிமன்றம். சமமாக நடத்தப்படும் உரிமைக்கூறு 14, வாழ்க்கைக்கான உரிமைக்கூறு 21 ஆகியவற்றின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த கருத்தை அறிவித்துள்ளது. 73 ஆண்டு வானிலை வரலாற்றில் மிகவும் வெப்பமான ஆண்டாக 2023ஆம் ஆண்டு பதிவாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டு சேலத்தில் 107 டிகிரி வெயில் பதிவானதாக செய்தி வெளியாகியுள்ளது. தொழில் புரட்சி கால சராசரி வெப்பநிலையை விட கூடுதலாக 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் மட்டுமே உயரலாம் என்ற எல்லையை உலகம் கிட்டத்தட்ட தொட்டுவிட்டது. இனி காலநிலை மாற்றம் காரணமாக நிகழும் தீவிர வானிலை நிகழ்வுகள் கணிக்க முடியாதவையாகவும் கட்டுப்படுத்த முடியாதவையாகவும் ஆகிவிடக்கூடாது. வெப்ப அலைகள், கனமழை, வெப்பமண்டல புயல்கள், ஆழிப்பேரலைகள், எரிமலை வெடிப்புகள், பூமி பிளவுகள் ஒன்றோடொன்று உறவு கொண்டவை. இவை அனைத்துமே காலநிலை மாற்றத்தால் தூண்டப்பட்டவை. இவை ஏற்கனவே நம்மை பாதிக்க தொடங்கிவிட்டன. மக்களின் வாழ்க்கையை சீர்குலைக்க தொடங்கிவிட்டன. உலகில் அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ள இந்தியா தீவிர வானிலை நிகழ்வுகளால் பாதிக்கப்பட சாத்தியமுள்ள அதிக மக்கள் கொண்டுள்ள ஒரு துணைக்கண்டம். இந்த சூழலில் நமது மத்திய மாநில ஆட்சியாளர்களை கேள்வி கேட்க நமக்கு உரிமைகள் இருந்தும் நாம் கேள்வி கேட்க தொடங்கவே இல்லை. இதற்கான உரிமைகளை கேட்டு பெறவும் முனைப்பில்லாமல் முடங்கி கிடக்கிறோம். ஆட்சியாளர்களின் தோள்களை உலுக்கி கேள்வி கேட்கும் திராணி, தெம்பு ஒவ்வொரு இந்தியனுக்கும் வரவேண்டும். உணவு, நீர், உடல்நலம், ஆற்றல், எரிசக்தி போன்றவை நமது அடிப்படை தேவைகள். காலநிலை மாற்றம் அடையும்போது இந்த தேவைகள் மோசமாக பாதிக்கப்படும். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி இதுவரை வெளியாகியுள்ள தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் சார்ந்த வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. திமுக, அதிமுக தேர்தல் அறிக்கைகளில் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் போதுமான முக்கியத்துவம் பெறவில்லை. காலநிலை மாற்றம் குறித்த சர்வதேச மாநாடுகளில் மத்திய பாஜக அரசு பல்வேறு வாக்குறுதிகளை உற்சாகமாக அறிவிக்கிறது. ஆனால் வழங்கிய வாக்குறுதிகளை நடைமுறையில் செயல்வடிவம் பெறாமலேயே முகத்தை திருப்பிக் கொள்கிறது. நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தப்பட்ட கவன ஈர்ப்பு செயல்கள் மிகவும் சொற்பம். ஸ்வீடன், நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா மட்டுமல்லாது ஐரோப்பிய யூனியன்களிலும் காலநிலை மாற்ற பிரச்சினைகள் தேர்தல்களில் எதிரொலித்து வருகின்றன. 2022இல் பிரேசில் அதிபர் லூலா டி சில்வா அமேசான் காடழிப்பை நிறுத்துவதாக வாக்குறுதி அளித்து வெற்றியும் பெற்றார். 2018இல் ஸ்வீடன் நாடாளுமன்ற தேர்தலின் போது பள்ளி மாணவி கிரெட்டா துன்பெர்க் காலநிலை மாற்றத்தை முன்வைத்து போராடியது நினைவிருக்கலாம். தேர்தல்கள் விவாதங்களில் காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் முதன்மை இடத்தை பிடிக்க வேண்டும். நமது அடுத்த 5 ஆண்டுகால வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கப் போகிறவை நம் வாழ்க்கையில் காலநிலை மாற்றம் ஏற்படுத்தி வரும் மாற்றங்கள், பிரச்சினைகள் குறித்து அனைவரிடமும் அடிப்படை புரிதலை ஏற்படுத்த வேண்டும். மேலும் இது போன்ற பல தகவல்களை அறிய இந்த மாத போக்குவரத்து தொழிலாளி படியுங்கள்.